ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் அபிக்கு இடையில டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடந்தாலும் ஒருத்தர் ரொம்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகவ் அபிகிட்ட இந்த விஷயத்தில் சந்தேகப்படுறதுனால அபியும் அதை எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு சொல்லி முரளியோட ஃப்ரெண்டு சங்கரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர ப்ரொமோவும் அது சம்மந்தமாக தான் வருணுங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா சுந்தரி முரளி ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அபி செம்மையாக குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சுந்தரி இப்போ அனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு பார்க்க சொன்னாங்க. ஆனால் அபி அதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதனால் பார்த்தோம்னா இப்போ சுந்தரிக்கு ரொம்பவுமே கோவமாக இருக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் அந்த விஷயமாக தான் பிரச்சனை பேசுகிறாங்க. ஆனாலும் அனு செம்மையாக சொல்லிட்டாங்க ஒரு விஷயம், நானும் ஆகாஷும் சேர்ந்து வாழவே இல்லை, அப்புறம் எப்படி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போ ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அஞ்சலிலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அபியும் ரொம்பவுமே அதிர்ச்சியோடு இருக்கும்போது இந்த பக்கத்து மெண்டல் குரூப் பார்த்தோம்னா சுந்தரியும் முரளியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ ராகவ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆகாஷ் இது சம்மந்தமாக என்ன பதில் சொல்ல போகிறாரு, அடுத்த கட்டமாக இவங்களோட ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து வராங்க. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் அந்த வாரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி கண்டிப்பாக பார்த்தா அபி அந்த முரளியோட ஃப்ரெண்டு அந்த சங்கருங்கிற வக்கீலை தேடி போகிறதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போதைக்கு பார்த்தோம்னா முரளியை பற்றி யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் உண்மை தெரிஞ்சால் தான் ஸ்டோரியை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அடுத்தடுத்து இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் இந்த பக்கத்து பார்த்தா ஏன்னா அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதாவது அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றது அப்படிலாம் ஒரு மூமெண்ட் வர வரைக்கும் வேறு எதுவும் ஸ்டோரி இதில் பெருசாக இல்லைல்ல. அதனால தான் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஆகாஷ் அனுக்குள்ளார ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லை, ரெண்டு பேரும் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வெளியில் பார்த்தோம்னா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. இது சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா கூட அடுத்து மெயின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா அபி முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கடையில் பார்த்தோம்னா அந்த லெட்டரை ராகவ் காணா அப்படிங்கிறதுனால அபி மேலே சந்தேகப்படுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த லெட்டர் தான் இவங்க சுந்தரி முரளியும் சேர்ந்து அப்படியே அதை காணாக்கிட்டாங்கல்ல. அதனால் நிறைய ஸ்டோரி இப்படி இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கான ப்ரொமோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.